நிர்மலா சீதாராமனை சந்தித்த சீமான். இது இப்போ தாங்க இந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போய்க்கிருக்கு. இது உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிஜேபி வந்து நாம் தமிழரை இயக்குது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி திமுக இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏதுவாக வந்து நேற்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்காக வந்து நிர்மலா சீதாராமனை சீமான் வந்து சந்தித்து விட்டார், தனியாக சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியை சன் டிவி கூட வந்து பரப்புது செய்தி தொடர்பாளர் குணசேகரன் அவரை வச்சு. ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி தனியாக சந்திச்சிட்டாங்க. அதாவது அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைச்சு திமுகவை எதிர்கொள்ள போகுதுங்கிற ஒரு 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 எண்ணத்தை ஏற்படுத்தி, குறிப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி எப்படியாவது வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான குறிக்கோளில் தான் வந்து திமுக, திராவிட கட்சிகளின் ஊடகமான சன் டிவி இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்குது. குறிப்பாக வந்து உறுதியாக சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஏற்கனவே அண்ணன் சீமான் கடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லிட்டாரு, நான் நிர்மலா சீதாராமனை சந்திக்கலை, அப்படி சந்தித்தா உங்கள்கிட்ட யார்கிட்டையும் மறைக்கணுங்கிற தேவையும் எனக்கு இல்லை, நான் ஆமான்னா ஆமாம்பே, எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி திராவிட கட்சிகளின் ஊடகமான சன் டிவி இவ்வளவு கேவலமாக ஏன் செயல்படுது அப்படின்னு தெரியல. குறிப்பாக வந்து எப்படியாவது சீமானை வீழ்த்திடணும், குறிப்பாக அதாவது பிஜேபிக்காரங்களை மாதிரி காட்டி வாக்கு வாங்கவே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்குது. குறிப்பாக 2026 தேர்தலில் சீமான், விஜய் போன்ற திராவிடத்துக்கு எதிரான கட்சிகளின் தலை தூக்குறதுனால எப்படியாவது வந்து இவங்களை வீழ்ச்சி அடைய வைக்கணும்னு ஒரு சைடு விஜயை வந்து எல்லாரும் திட்டுறதும், மறு சைடு வந்து சீமான் பேச்சையும் சீமானோட காணொலிகளும் சீமானை பற்றி இந்த அவதூறு பரப்புறதும் ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சன் டிவி போன்ற பிரபலமான ஊடகங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.